இயக்கும் நண்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகை நேரமதில், மன்றாட வருகை நேரமதில். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்வெனும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே, எழுக எழுகவே ஏக்கம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் வியக்கும் நண்பர்களே, அகிலம் வியக்கும் நண்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகை நேரமதில், மன்றாட வருகை நேரமதில். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலேயே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மூங்கில் காட்டில் தென்றல் புகுந்தாள், இசை நம் உள்ளே வரும். ஏங்கும் இதயத்தில் இறைவன் புகுந்தாள், உள்ள முருகி பாயும், கவி பெருகி பாடும். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, கடந்த இரவிலே நம்மை காத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் முழுவதுமாக இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நம்முடைய கரங்களை பற்றி பிடித்து இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமிக்க நாளாக மாற சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய இறை வார்த்தை வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார். இந்த உலகிலே நமக்கு பலவிதமான முன்மாதிரிகள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுதான் ஒரு சிறந்த முன்மாதிரி. ஏனென்றால் அவர்தான் நம்பிக்கையை தொடங்கியவரும் அதை நிறைவு செய்தவரும். அந்த இறைவனிலே நம்முடைய கண்களை பதிய வைக்கின்ற பொழுது நாம் ஆசீர் பெற்ற பிள்ளைகளாக மாற முடியும். ஆகவே அத்தகைய இறைவனில் கண்களை பதிய வைத்து நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ இந்த பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பினை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனை. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜான் டி பிரிட்டோவின் இதயத்தை உம்மீதும் மக்கள் மீதும் கொண்ட குன்ற அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும், எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 23 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. 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 பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அவர் அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை அவர் நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவினிருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில்
அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது வாழ்வாகிய வெற்றி மாகையை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடருக்கு கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடில்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிறகிழந்த ஈசலானின் அம்மா, உன் அருளிழந்து வாழுகின்ற பொழுது மண்ணில் பொருளற்ற கவிதையா என் வாழ்க்கை அர்த்தமற்று போகாமல் இருக்க புகையாக மாறினாலும் உன் புகழ்மனம் பரப்பிக்கொண்டே இருப்பேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனும் இரட்டை கதைகளோடு வாழ்கிறான். ஒன்று அவன் வாழும் கதை, இன்னொன்று அவன் வாழ நினைக்கும் கதை. நாம் எந்த கதையில் பயணிக்கிறோம் என்பதை சிந்தித்து கொண்டே இருப்போம். சில வருடங்களுக்கு முன்பாக சென்னை மாநகரில் ஒரு இந்து தம்பதியினருக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை எப்படி கிடைக்கிறது என்றால், திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் சந்தனமாதா ஆலயத்திற்கு செல்கிறார்கள். நமக்கு தெரியும், சந்தனமாதா ஆலயத்திலே யார் ஒருவர் குழந்தை வரம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிலைக்கும், கிடைக்கும், நம்முடைய நம்பிக்கை. அதே போல் அந்த இந்து தம்பதியினர் சந்தனத்தாய் ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்கிறார்கள். கடவுளுடைய அளப்பரிய ஆசீர்வாதத்தால் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தை பிறந்தாலும் கூட அந்த குழந்தை கண்ணு திறந்திருக்குது, மூச்சு மேலும் கீழே போயிட்டு வருது. ஆனால் உடலானது அசைவற்று கிடக்கிறது. ஒரே வேதனை. அந்த பெற்றோருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மிகப்பெரிய பணக்காரர்கள், எல்லா டாக்டர்ஸையும் பார்க்குறாங்க, எல்லாரையும் பார்க்குறாங்க, என்னென்ன செய்ய முடியுமோ அந்த குழந்தைக்கு எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தையானது கடைசி வரையில் கண் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும், மூச்சு மட்டும் போயிட்டு இருக்கும். ஆனால் உடலில் எந்த அசைவுமே கிடையாது. வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள், மிக உயர்ந்த மருத்துவத்தை எல்லாம் பார்க்கிறார்கள், சரி பண்ண முடியலை. நினச்சி பார்க்குறாங்க, ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தையை நம்ம பெற்றோம், இது பிறந்ததே வேஸ்ட் ஆகிடுமோ போல் அப்படி ஒரு விதமான சிந்தனை. எதிர்பாராத விதமாக அதே சென்னையில் ஒரு வயதான ஒரு மூதாட்டி, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, பால்கார சிறுவனையும் மோர்க்கார முடுவனையும் போர்ச்சுகீசிய கப்பலையும் கலங்கி நின்ற அந்த கப்பலை காத்த ஆரோக்கிய அன்னையுடைய திருத்தலத்திற்கு போங்க, அந்த மாதாவுடைய முகத்தை போய் பாருங்க. நீ முகத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் கேட்கின்ற வரத்திற்கு மேலாக கொடுத்து உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் அப்படி சொன்னாங்க. அந்த தம்பதி நம்பினார்கள். நம்பி உடனே கிளம்பி வராங்க. அதிகாலை 4 மணி. நமக்கு தெரியும், ஆலயத்தினுடைய கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கும். அதுவும் அந்த முன்புறத்தில் உட்காந்து அந்த கதவு திறந்து வச்சிருப்பாங்க.
அங்கிருந்து இந்த தாயை, இந்த வல்லமையான இந்த பதுமையை பார்க்கிறார்கள். பார்த்து அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அந்த குழந்தைய அந்த இடத்துல வச்சுட்டு அவங்க சொல்ற வார்த்தை, அம்மா நான் மடிப்பிச்சை கேட்கிறேன், உயிர் பிச்சை கேட்கிறேன். அந்த பால்கார பாலகனையும் மோர்க்கார சிறுவனையும் கலங்கி நின்ற கப்பலையும் காத்த தாயே, என் பிள்ளைய உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் இந்த இடத்தை விட்டு இங்கேருந்து நான் போகும்பொழுது என்னுடைய பிள்ளை என்ன செய்யணும், அசைவாட வேண்டும், நான் ஒரு சாட்சியாக மாற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கண்களை அங்கிருந்து இந்த தாயினுடைய முகத்திலே பதிய வைக்கிறாள். வேதனையின் உச்சம், அழுகிறாள், கதறுகிறாள். அரை மணி நேரம் கழிச்சு ஆசீர்வாதத்தை பாருங்க. அந்த குழந்தையானது 2 மாசம் வெளிநாட்டுக்கு போனாங்க, முடியல. 3 மாசம் கஷ்டப்பட்டாங்க. 5 மாசம் பிறந்திருந்து ஒண்ணுமே நடக்கல. கண்ணு மட்டும்தான் பார்க்குது, மூச்சு மட்டும்தான் வருது, எந்த அசைவும் இல்லை. இந்த இடத்திற்கு, இந்த புண்ணிய இடத்திற்கு வந்தால், இந்த தாயை நோக்கினால் அந்த குழந்தையுடைய கையானது அசைவாடியது. உச்சத்திலே போகிறாள், சந்தோஷத்தின் உச்சத்திலே போகிறாள். அம்மா நான் உனக்கு சாட்சியாக மாறுவேன் என்று சொல்லி அவள் அன்று முதல் சாட்சியாக மாறி அங்கிருந்து திரும்பி சென்னைக்கு போயிட்டு அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? சந்தனராஜ். ஒரு இந்துவாக இருந்தாலும் மாதா கொடுத்த குழந்தை, மாதா கொடுத்த உயிர், சந்தனராஜ் என்று பெயர் வைத்தார்களாம். கிறிஸ்து இயேசுவுக்கு எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்களை கடவுளில் நம்பிக்கையோடு பதிக்கின்ற பொழுது நமக்கு எப்பொழுதுமே ஆசீர்வாதம் தான். அதற்கு நீங்களும் நானும் இந்த இடமும் ஒரு சாட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. விவிலியத்தின் பக்கங்களை புரட்டி பாருங்கள். அன்று நோவாவுக்கு எவ்வளவு கஷ்டம். கடவுளுடைய முன்னிலையில் நீதிமானாக இருந்தார். எப்பொழுது கடவுளிலே கண்களை பதித்தாரோ எல்லா உயிர்களும் அழிக்கப்பட்டாலும் நீதிமானாக அவர் காப்பாற்றப்படுகிறார். யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவ்வளவு கஷ்டம், எல்லாத்தையும் இழந்துட்டார். நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் என்று சாத்தான் ஒரு பக்கம் சொன்னாலும் நம்பிக்கை யார் மீது வைத்திருந்தார்? ஆண்டவரிலே வைத்திருந்தார். ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இந்த கண்களை, எனக்கு இவர்தான் எல்லாமே என்று கண்களை பதிய வைத்திருந்தார். இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை பெற்றார் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், பேதுரு கடல் நடந்துட்டு இருக்கிறப்ப ஆண்டவரே நானும் அண்ணா உங்களை போய் நடக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு, பேசுறாரு. என்ன ஆயிடுச்சு? நீ வாப்பான்னு சொல்றாரு. வாப்பான்னு சொல்லி கடவுளை பார்க்காம கடலை பார்க்கிறாரு, உள்ள போறாரு. கடவுளை பார்ப்பதற்கு பதிலாக கடலை பார்த்ததால் உள்ளே செல்கிறார். ஒருவேளை கடவுளை பார்த்திருந்தால் நிச்சயமாக அவர் மூழ்கி இருக்க மாட்டார், பயப்பட்டிருக்க மாட்டார். நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கண்களை கடவுளிலே பதிய வைக்க வேண்டும். பதியம் போடணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரோஜா பூ சொல்ல பதியம். அதே போல நம்முடைய கண்களை கடவுளிலே பதியம் போடுகின்ற பொழுது அவர் வல்லமையான ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை நமக்கு கொடுப்பார். அதற்கு பேதுரு ஒரு மிகப்பெரிய சாட்சி. பிற்காலத்தில் நினைச்சு பாருங்க, அன்னைக்கு அவருக்கு வேதனைப்பட்டாலும் பிற்காலத்தில் திருவையினுடைய தலைவராகவே மாற்றப்பட்டிருக்கிறார். காரணம், அவர் கண்களை கடவுளிலே, ஆண்டவர் இயேசுவிலே பதிய வைத்திருக்கிறார். அதோடு மட்டுமா, புனித பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். நான் இந்த சமுதாயத்தை, இஸ்ரேலை நான் சிதறை அடிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு வாழ்ந்தவர். என்ன சொல்ல கடைசியில் வாழ்க்கையே முற்றிலுமாக மாறுகிறது. கண்களை கடவுளிலே பதிய வைக்க ஆசைப்படுகிறார். அவர் சொல்ற வார்த்தை, நான் இவரை பற்றி அறிவிக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ கேடு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களும் எனக்கு குப்பை என கருதுகிறேன் அப்படி சொல்லி வலுவின்மையில் வல்லமையாக திகழ செய்த இந்த இறைவன் மட்டியிலேயே நான் எப்பொழுதுமே நிலையாக வாழ்வேன் என்று சொல்லி கிறிஸ்துவத்தை அறிவிக்கிறார். பிற்காலத்திலே மிகப்பெரிய புறவினத்தனுடைய அப்போஸ்தலராக மாற்றப்பட்டிருக்கிறார். காரணம், கண்களை ஆண்டவர் இயேசுவிலே பதிய வைத்திருக்கிறார். நமக்கு தெரியும், திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு வித்தியாசமான ஒரு வாழ்வு. நேர்மையாக வாழ்ந்தார், அநியாயங்களை தட்டி கேட்டார், எனக்கு கடவுள் தான் முக்கியம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு என்ன செஞ்சாங்க? தலை வெட்டப்பட்டு அவர்களை சாக்கிறாங்க. அவர் இருந்தாலும் இன்று வரை பேசப்படுகிறார் என்றால் அவர் கண்களை ஆண்டவரிலே பதிய வைத்தார். அதான் சொல்லுவாங்க, ஆணி நேரா இருந்தா சுத்தியலுக்கு பிடிக்காதான். எப்படி? ஆணி நேரா இருந்தா சுத்தியலுக்கு பிடிக்காதான். மனிதர்கள் நேர்மையாக இருந்தால் சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதான். இதுதான் உலகம். அன்றும் அதுதான். ஸ்நாபகர்ல அப்புறம் இதைத்தான் செய்தது. இன்று நாம் விழா கொண்டாடுகின்றோமே, புனித அருளானந்தர் ஜான் டி பிரிட்டோ ஸ்பெயின் நாட்டிலேருந்து, லிஸ்பன் நாட்டிலேருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு நம்முடைய தமிழ் மக்களுக்காக தன்னுடைய உயிரை நீத்தார். என்ன தட்டி கேட்டார்? நீ செய்வது சரியில்லை என்று தடியத்தேவரை தட்டி கேட்கிறார்.
கடைசியிலே வாழ்க்கையை மறைசாட்சியமாக மாறுகிறது. அவர் எதை பற்றியும் கவலைப்படல. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நான் என்னுடைய கண்களை ஆண்டவரிலே பதிய வைத்து விட்டேன், ஆண்டவருக்காக நற்செய்தி பணி ஆற்ற வந்து விட்டேன், அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி முழுமையாக அவர் நம்பினார். இருந்தாலும் கூட இன்னும் வாழ்கிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரிலே நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும். அதான் சொல்லுவாங்க, ஹாப்பினஸ் இஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் டிஃபிகல்டிஸ் பட் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்பது கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது கிடையாது, மாறாக கடவுளுடைய பிரசன்னத்திலே வாழ்வது தான் மகிழ்ச்சி. அருமையான ஒரு வார்த்தை. ஹாப்பினஸ் இஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் டிஃபிகல்டிஸ் பட் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் சொன்ன எல்லாருமே உணர்ந்தவர்கள். பாருங்க, அதே போல இந்த 12 ஆண்டுகளாக ரத்தப்போக்கினால் வருது எல்லாருமே பார்த்துட்டாங்க. நீங்க அந்த மார்க் நற்செய்தியை படிச்சு பாருங்க, அழகாக போட்டிருப்பார்கள். அவர்கள் எல்லா மருத்துவத்தையும் பார்த்தாலும் எல்லா மருந்துகளையும் செய்தார்கள், ஒன்றும் சரியாகல. யாரை பார்க்கறாங்க? கடவுளிலே, ஆண்டவர் இயேசுவிலே தன்னுடைய கண்களை பதிய வைக்கிறாள். என்ன நடக்குது? புதுமை நடக்கிறது. 12 ஆண்டுகளாக ரத்தப்போக்கினால் வருந்த அந்த பெண்ணுக்கு அன்றோடு அந்த பெரும்பாடு நின்று விடுகிறது, சுகம் பெறுகிறார்கள். யாயிருடைய மகள் 12 வயது சிறுமி. என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இந்த வாழ்க்கையில இந்த சாவும் நோயும் தான் மனிதனை முழுமையாக வாழ விடாம இருக்கிறது. இந்த இடத்துல சாவு. 12 வயசு சிறுமி, இந்த அம்மாவுக்கும் 12 ஆண்டுகள். கடவுள் மீது என்ன செய்யற? 110 கண்களை பதிய வைக்கிறான். இறந்து போன மக்கள் உயிர் பெறுகிறாள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்களை எங்கே பதிய வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? தொடக்கத்திலே சொன்னேன், நம்முடைய கண்களை ஆண்டவர் இயேசுவிலே பதியம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கையை தொடங்கியவரும் அதனை நிறைவு செய்தவரும் இன்று நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறவரும் அவர்தான். அவரே நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும். அப்படி பதிய வைக்கின்ற பொழுது நமக்கு எல்லையற்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். படித்து பாருங்கள், அபகுக்கு அந்த இறைவாக்கின் 3ஆம் அதிகாரம் 17, 16, 17, 18 அழகாக சொல்லுவார்கள். அத்திமரம் அது துளிர்த்து ஒண்ணுமே தராம போனாலும், திராட்சை கொடிய ஒண்ணுமே கொடுக்காம போனாலும், வயலில் இருக்கிற தானியங்களை அழிஞ்சு போனாலும், கடலில் இருக்கிற ஆடுகள் எல்லாமே அழிஞ்சு போனாலும், மாடுகள் எல்லாமே இல்லாமல் போனாலும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பராம் கடவுளிலே மகிழ்ச்சி உறுவேன். அருமையான ஒரு வார்த்தை. எவ்வளவு தீமைகள் அந்த படகில் எல்லாம் மகளை அச்சுறுத்தின, இருந்தாலும் கூட எல்லா விதமான கஷ்டங்கள் மத்தியிலும் நான் பார்த்தது யாரை பார்த்தேன்? என் ஆண்டவரை பார்த்தேன். என் ஆண்டவரிலே கண்களை பதிய வைத்தேன். எனக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. மீட்பராக கடவுள் என்ன செய்யறார்? மகிழ்ச்சி உறுவேன். I will be happy forever அப்படி என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையை தொட்டு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இதே ஆண்டவர் தான் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வழியாக இந்த விடத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கின்ற அப்பரசம் வழியாக நம்மோடு வந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய கண்களை யாரிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை, பிறந்துட்டோம், அவ்வளவுதான். எல்லாருக்குமே சாவு நிச்சயமாக வரும். ஆனால் எப்போ வரும் யாருக்கும் தெரியாது. பஸ்ஸில் ஏறியாச்சு, வாழ்வு என்கிற இந்த பஸ்ஸில் ஏறியாச்சு. எல்லாருக்கும் ஒரு ஸ்டாப் இருக்குது. சில பேர் வேளாங்கண்ணியா இருக்கலாம், சில பேர் நாகப்பட்டினமா இருக்கலாம், சில பேர் பட்டுக்கோட்டையா இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு ஸ்டாப் இருக்குது பஸ்ல ஏறுறாங்க. அதே போல இந்த வாழ்வு என்கிற இந்த பஸ், இந்த பயணத்துல எல்லாருக்கும் ஒரு ஸ்டாப் இருக்கு. அந்த ஸ்டாப்புக்கு முன்னாடி நாம் என்ன வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று ஒரு முறை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அன்று நிச்சயமாக நாம் ஒரு முடிவெடுப்போம். நான் வாழ்கின்ற வாழ்க்கை இந்த கடவுளுக்காக. ஆகவே இன்றைய நாளிலே முடிவெடுப்போம். இன்றைய நற்செய்தியை வாசிக்க கேட்டது போல, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் பயன், இல்லைன்னா பயனே கிடையாது. அதே போல் தான் நாம் கொண்டாடுகின்ற புனிதரும் செய்தார். அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட அவருடைய கண்கள் மட்டும் பதிய வைத்த கண் கடைசி வரையுமே மாறல. அதான் சொல்லுவாங்க, let us fix our eyes on Jesus. ஒருவேளை நம்முடைய கண்களை அவர்களை பதிய வைத்தோம் என்றால் நம்முடைய வாழ்விலே எப்பொழுதுமே ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கும். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கண்களை இந்த வல்ல ஆண்டவரிலே பதிய வைப்போம். இதோ இந்த புண்ணிய இடத்திற்கு வந்திருக்கின்றோம். நிச்சயமாக வரங்களை வாரி பொழிகின்ற புனித ஆரோக்கிய அன்னை நம்முடைய வாழ்வில் நிறைய பரிந்துரைகளை செய்து தொடர்ந்து அவருடைய அன்பு மகன் இயேசுவிலே கண்களை பதிய வைக்க நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். மூங்கில் காற்றில் இருக்கிற எப்படி அந்த தென்றல் புகுந்தால் அங்கு இருக்கிற இசையானது ஒரு அழகான இசையாக மனதிற்குள் மாறுகிறதோ, அதே போல இயங்குகின்ற நம்முடைய ஒவ்வொரு இதயத்திற்குள்ளும் இந்த ஆண்டவனும் இந்த ஆண்டவனின் தாயும் உள்ளே வந்தால் நிச்சயமாக
நம்முடைய உள்ளம் கவி பாடும். அந்த கவி பாடுவோம் என்ற உணர்வோடு நம்முடைய கண்களை இறைவனிலே நாம் பதியம் செய்வோம். பதியம் செய்வதோடு மட்டுமல்லாமல் பதிய வைத்து நம்பிக்கையோடு வாழ்வோம். வல்ல இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து, திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னையே தருகின்றேன். இறைவா காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இன்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியளவும்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜாண்டி பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் என்றும் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித ஜாண்டி பிரிட்டோ உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இந்த மண்ணுலகில் இடையராத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டிர எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித ஜான் தி பிரிட்டோ, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறச் செய்தருளும். உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியினை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய கண்களை இவரிலே பதிய வைக்கின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற உயிருள்ள தேவன் இவர். இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிலுக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இந்த நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீ என்றும் என் நாதனே. வாடிடும் நெஞ்சம் தேடாதோ, உன் வாசல் தேடி கூடாதோ. என் வாழ்வேனும் சோலையில் வளம் வரும் நதி, என் உயிரே நீ வா. பொன்னோடை கதிரினில் என் விழி சங்கமம், நினருளே நீ வா. எந்த நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீ என்றும் என் நாதனே. நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித ஜான் தி பிரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இந்த உலகில் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணக மாட்சியை என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கியன் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் தோண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நிறைவாக உங்களையும் உங்களது குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் ஆசியோடும் புனித ஆரோக்கியனின் வல்லமையான பரிந்துரையோடும் அவரிலே கண்களை பதிய வைக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.